அது பாலியல் அப்படின்னு. இருங்க, நான் சொல்றதுக்கு நான் பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவ போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனா இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்றாரு. அப்படின்னு சொன்னது யாரு? உங்க ஐயா சொன்னாருன்னு இப்ப இருக்கிற ஐயா சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. இப்ப என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்க பெரியார். ஒன்று பெரியார தலைவராக ஏற்றிருக்கிறீங்க. அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க என்ன? இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்தான் கேட்குறேன். இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன். பெரியாரை பெரியார்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னது தான். இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன இப்படி பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அதில் உங்கள் கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கேன். நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாரு. அமைதியாக போங்க. எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்குதே. காரணம் என்ன? ஏன்னா காரணம் சீமான். விளங்குதா? அப்போ நீ என்னை எதிர்கொள்ள முடியலை. நான் நிற்கிற உயரம் 8ங்கிறான், 16ங்கிறான், 16 32 நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆகும். பார்க்க தானே போறீங்க 26ல். முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்கு தொடுத்தேன். நீங்கள் அதை விரும்பலை, இழுக்கிறீங்க. என்னை அவமானப்படுத்துறது, சிதைச்சிறதுன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்னை சமாளிக்க முடியாமல் இந்த அவதூறையே சுமத்தி என்னை வந்து அது என்னை எப்படி சொல்கிறதுங்க, இது சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள்.